உங்க பிசினஸ வாட்ஸ்அப்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் ஏஐ வச்சு வெறும் 1/2 மணி நேரத்துல? ஆமா, அது எப்படின்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்கு போலாம். முதல்ல இந்த நம்பரை ஒரு நிமிஷம் பாருங்க. 2.9 பில்லியன் 2025ல உலகத்துல இவ்ளோ பேர் வாட்ஸ்அப் பயன்படுத்த போறாங்க. அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கும்போது நாம அதை சரியா பயன்படுத்திக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் கஸ்டமரோட எதிர்பார்ப்பும் மொத்தமா மாறிடுச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட பேசுற அதே வாட்ஸ்அப்ல பிராண்ட்ஸ் கூடவும் ரொம்ப சுலபமா பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க. இதுதாங்க இப்போ பிசினஸ்ல புது ரூல். சரி, இதுல நாம என்னென்ன விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம்னா, முதல்ல வாட்ஸ்அப் ஏன் இவ்ளோ முக்கியம்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் உங்க பிசினஸ்க்கு சரியான டூலை எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்க வளர்ச்சிக்கான சில சூப்பரான வழிகள், அப்புறம் சில முக்கியமான ரூல்ஸ். கடைசியா நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்க போறோம். ரெடியா? ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்னா என்ன? அது வெறும் ஒரு மெசேஜ் அனுப்புற ஆப் தானே நினைக்காதீங்க. அது உங்க பிசினஸ்க்கு ஏன் ஒரு கேம் சேஞ்சர்னு இப்ப புரிய வைக்கிறேன். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம இமெயில் மாதிரி பழைய வழிகளை விட வாட்ஸ்அப்ல கஸ்டமரோட கவனத்தை ஈர்க்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அவங்கள ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதும் சுலபம். ஏன்னா அவங்க எப்பவும் இருக்கிற இடத்துக்கே நாம போறோம். சிம்பிள் லாஜிக் தானே? சரி, வாட்ஸ்அப்போட பவர் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து நாம பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான ஒரு முடிவு. உங்க பிசினஸ்க்கு எந்த டூல் சரியா இருக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்க முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் போதுமா, இல்ல வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐக்கு போகணுமா? ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அது என்னன்னு பாப்போம். இந்த டேபிள பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். பிசினஸ் ஆப் சின்ன பிசினஸ்க்கு சூப்பரா இருக்கும். இது ஃப்ரீ தான், ஆனா பெரும்பாலும் ஒருத்தர் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா உங்க டீம் பெருசாகும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஏபிஐ தேவைப்படும். இதுல உங்க டீம்ல நிறைய பேர் வேலை பார்க்கலாம். அதோட ஏஐ ஆட்டோமேஷன், சிஆர்எம் மாதிரி கஸ்டமர் டேட்டாவை மேனேஜ் பண்ற சாஃப்ட்வேர் கூட எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல தான் அசலான பவரே இருக்கு. நீங்க ஏபிஐ இந்த முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஎஸ்பி தேவைப்படுவார். பிஎஸ்பினா பிசினஸ் சொல்யூஷன் ப்ரொவைடர். சிம்பிளா சொல்லணும்னா இவங்க மெட்டாவோட ஒஃபிஷியல் டெக்னிக்கல் பார்ட்னர் மாதிரி. பிசினஸ் வெரிஃபிகேஷன், ஃபோன் நம்பர் செட் பண்றது, சிஆர்எம் கூட கனெக்ட் பண்றதுன்னு இந்த மாதிரி எல்லா டெக்னிக்கல் வேலையையும் அவங்க உங்களுக்காக ஈஸியா முடிச்சு கொடுத்துடுவாங்க. ஓகே, இப்போ செலவு விஷயத்துக்கு வருவோம். ஐயோ, இதுக்கு ரொம்ப செலவாகுமோன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேண்டாம். ஒரு சின்ன பிசினஸ்க்கு மாசம் கிட்டத்தட்ட $75 இருந்து $500 வரைக்கும் தான் ஆகும். இத ஒரு செலவா பார்க்காதீங்க. இது உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா கஸ்டமர் கூட நேரா பேசும்போது சேல்ஸ் தானா அதிகமாகும் இல்லையா? டூல் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போதான் நாம ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான பகுதிக்கு வந்திருக்கோம். வாட்ஸ்அப்பை வச்சு உங்க பிசினஸ எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது, அதோட வளர்ச்சியை எப்படி ஸ்பீட் அப் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கஸ்டமரோட பயணத்தை நாம ஒரு 4 ஸ்டெப் ஃபன்னலா பிரிச்சுக்கலாம். முதல்ல அவேர்னஸ், அதாவது நம்மள பத்தி அவங்களுக்கு தெரிய வைக்கிறது. அடுத்து கன்சிடரேஷன், நம்ம ப்ராடக்ட வாங்கலாமான்னு யோசிக்க வைக்கிறது. 3வது கன்வர்ஷன், அதாவது விற்பனையா மாத்துறது. கடைசி ஸ்டெப் லாயல்டி, அவங்கள நம்மளோட நிரந்தர வாடிக்கையாளரா மாத்துறது. முதல், அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழி என்னன்னா அபேண்டன் கார்ட் ரெக்கவரி. அதாவது நம்ம வெப்சைட்க்கு கார்ட்ல பொருளை போட்டுட்டு ஆனா வாங்காம போயிடுவாங்க இல்லையா, அவங்கள திரும்ப வர வச்சு அந்த சேலை முடிக்க வைக்கிறது தான் இது. உதாரணத்துக்கு இந்த மெசேஜ பாருங்களேன். ஹாய் பேர், உங்க கார்ட்ல இந்த பொருள் காத்துட்டு இருக்கு. உங்க பேரு, அவங்க செலக்ட் பண்ண பொருள் பேரோட ஒரு மெசேஜ், கூடவே ஒரு 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர். இப்படி அனுப்புனா அவங்க திரும்பி வாங்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுக்கு பேர் தான் பர்சனலைஸ்ட் மார்க்கெட்டிங். அடுத்த முக்கியமான விஷயம், பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்கற சப்போர்ட். பொருளை வித்துட்டோம், நம்ம வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நாம எப்படி அவங்கள பாத்துக்கிறோங்கிறதுல தான் அவங்க நம்ம கிட்ட திரும்ப திரும்ப வருவாங்க. ஒரு கஸ்டமர் பொருள் வாங்கின உடனே நன்றின்னு ஒரு மெசேஜ், அவங்க ஆர்டர் நம்பர், அதோட அந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு சின்ன கைடு இப்படி அனுப்புனா உங்களுக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவை பயங்கரமா பலப்படுத்தும். ஓகே, நாம இப்போ ரூல்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ், அதாவது விதிகள் மற்றும் அளவீடுகள் பகுதிக்கு வந்திருக்கோம். இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். ஏன்னா இந்த விதிகளை சரியா ஃபாலோ பண்ணுனாதான் நம்ம பிசினஸ் லாங்ஜெவிட்டியா வெற்றிகரமா இருக்கும். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்ல ஒரே ஒரு தங்க விதிதான் இருக்கு. ஸ்பாம் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப மெசேஜ் அனுப்பி தொந்தரவு பண்றதை விட சரியான ஆளுக்கு சரியான நேரத்துல சரியான மெசேஜ் அனுப்புறது தான் முக்கியம்.
குவாலிட்டி தான் முக்கியம், குவான்டிட்டி இல்ல. மேட்டாவோட இந்த சில அடிப்படை விதிகளை நாம கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். முதல்ல, கஸ்டமர் கிட்ட இருந்து எப்பவும் ஆப்டன், அதாவது அனுமதி வாங்கணும். ரெண்டாவது, அவங்க அப்ரூவ் பண்ண டெம்ப்ளேட்ஸை மட்டும்தான் பயன்படுத்தணும். முக்கியமா அவங்களுக்கு ஸ்டாப்னு அனுப்பி ஈஸியா வெளியே போறதுக்கு ஒரு வழியை கொடுக்கணும். சரி, நாம பண்ற வேலை சரியா போகுதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த மெட்ரிக்ஸ், அதாவது அளவுகோல்கள். எவ்வளோ பேர் நம்ம மெசேஜை ஓபன் பண்றாங்க, எவ்வளோ பேர் அதுல இருக்கிற லிங்க் கிளிக் பண்றாங்க, எவ்வளோ பேர் பதில் அனுப்புறாங்கன்னு பார்க்கணும். இது எல்லாம் ட்ராக் பண்ணாதான் எதை மாத்துனா சேல்ஸ் அதிகமாகும்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க? அத பத்தி தான் இப்ப பேச போறோம். உங்க வேலைய இன்னும் வேகமாக்கவும் ஸ்மார்ட்டா செய்யவும் சில வழிகள் இருக்கு. நல்ல மெசேஜுகளை உருவாக்க AI டூல்ஸை யூஸ் பண்ணுங்க. உங்க கேம்பெயின்ஸை ஒரு பிளானிங் ஷீட் வச்சு ஒழுங்கா வரிசைப்படுத்துங்க. அப்புறம் HubSpot மாதிரி CRM டூல்ஸ் கூட இதை இன்டகிரேட் பண்ணி உங்க வேலையை இன்னும் ஆட்டோமேட் பண்ணுங்க. சரி, இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை வச்சு உங்க பிசினஸ்க்காக நீங்க உருவாக்க போற முதல் வாட்ஸ்அப் ஃபனல் எது? புது கஸ்டமர்ஸை கொண்டு வர போறீங்களா, இல்ல இருக்கிற சேல்ஸை அதிகப்படுத்த போறீங்களா, இல்ல கஸ்டமர்ஸை தக்க வைக்க போறீங்களா? யோசிங்க, உடனே செயல்பட ஆரம்பிங்க.